ஆண்டவா ஒரு நல்ல சவாரியை கொடு. இதோ வந்துருச்சுல்ல. ஆட்டோ வருமா? வருங்க. ஏங்க வரும் தானங்க சொன்னேன். அதுக்கு ஏங்க இவ்வளவு சோகமாயிட்டீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லங்க, உங்களாலலாம் இல்ல. என்னால இல்லையா? பாக்குற என்னால இல்லனா பார்க்க போறவங்களால பிரச்சனையா? உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இதை மீட் பண்ண போறீங்களா? அட ஏங்க நீங்க வேற. எங்க வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஓ, மாப்பிள்ளை பாத்துருக்காங்களா? அப்ப அது வெக்கம். நான் சோகம் நினைச்சிட்டேங்க. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும், வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் ஏங்க இதெல்லாம் போய் சொல்ல போறேன்? எனக்கு பெருமையா தாங்க இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பி வந்து பொண்ணை பாக்குற காலம் போய் பொண்ணு கிளம்பி போய் மாப்பிள்ளை பார்க்க போறீங்க. டெவலப் ஆயிட்டீங்க. எனக்கு பெருமையா தாங்க இருக்கு. சரி வாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் போலாம். மாப்பிள்ளைய பாக்குறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம். அப்ப போலாமா? இங்கதான் நிப்பாட்டுங்க. ஹாய், ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். என்ன இங்க வர சொல்லிருக்க? மாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. நம்ம வீட்ல எப்படியும் யாராவது ஒருத்தர் வேணான்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம 2 பேருமே பேசி இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாமா? அடிப்பாவி, அப்ப இவ்வளவு வேக வேகமா வந்தது வேணான்னு சொல்றதுக்கா? கல்யாணம் வேணாமா? ஏன்? ஏன்லாம் கேட்காத மாமா, வேணானா விட்டுறேன். அப்படிலாம் விட முடியாது. சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இவங்க எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதானா? டேய், இது என்னடா புது லாஜிக்கா இருக்கு? வளர்த்ததுக்கு வாழ்க்கை கொடுங்கற. நீ தானே மாமா சின்ன வயசுல இருந்து சொல்லுவ, நீ என்ன ஆசைப்பட்டாலும் மாமா கிட்ட கேளு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. இதுதான் மாமா என் ஆசையே. தெளிவான பொண்ணு. அவன்கிட்ட எப்படி ஓகே வாங்கணுமோ அதுக்கேத்த மாதிரியே கேட்கறா பாரு. எனக்கு பிடிக்கல, அதனால கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். இரு, அவனை வீட்டுல போன் பண்ணி இல்ல இல்ல மாமா, பிடிக்கலன்னுலாம் இல்ல, இது வேற காரணம் இருக்கு. வேற என்ன காரணம்? நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன். லவ் பண்றியா? அதென்ன பார்த்தேன். அவ ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லும் போது லைட்டா டவுட் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு. இல்ல இல்ல, நீ சும்மா சொல்ற. யார லவ் பண்ற? என்ன நம்மள பாக்குறா? இவரதான் லவ் பண்றேன். நம்மள லவ் பண்றேன்டா? இவனையா? ஐயோ, இவன் வேற ஒரு மாதிரியா பாக்குறானே. அவன் இருக்க சைஸுக்கு நம்மள அடிச்சிருவானோ? நம்ம உண்மையை சொல்லிடுவான். பிரதர், அவங்க என்ன நம்ம கிட்ட ஓடி வரா? என்னங்க, நான் தான் உங்க லவர்னு அவர்கிட்ட கொத்து விடுறீங்க. அவரு வேற என்ன ஒரு மாதிரியா பாக்குறாரு. அவரை பாத்தீங்களா எவ்வளவு பல்கா இருக்காருன்னு? என்ன அடிச்சிருவாருங்க. அவர்கிட்ட என்ன கொத்து விட்டீங்க? எங்க இருங்க, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்ராட்ல MBA பண்ணணும்னு ஆசை. ஒரு 5 lakhs கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருந்தேன். திடீர்னு இன்ஸ்டியூட்ல இருந்து கால் பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு, இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல போய் சொன்னா, படிக்கிறேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவரு பிடிக்கலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. அதாங்க இப்படி சொன்னேன். உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு பல கனவு இருக்கும். இதுக்கு நான் என்னங்க பண்றது? அவர்கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாதுங்க. நான் சொல்லிடுவேன் அவர்கிட்ட, நீங்க என் லவர் இல்லன்னு. நீங்க போய் இப்ப சொன்னீங்கன்னா எங்க அம்மா அப்பா உடனே எங்க மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னால எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா பிடிக்காத லைஃப்லாம் வாழ முடியாது. அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன். நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சு செத்து போயிடுவேன். அவங்க வராங்க, என்ன வேணுமோ சொல்லிக்கோங்க. என்ன பிளாக்மெயில்லாம் பண்றா? ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? இல்லன்னு சொன்னா இவன் மிரட்டுறா, ஆமான்னு சொன்னா இவன் அடிப்பான், அடியே வாங்கிப்போம். ஆமா. எத்தனை நாளா லவ் பண்றீங்க? அவங்க என்ன என்கிட்ட வேலையா செய்யறாங்க? அவங்க ஜாயினிங் டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை நாள் வந்திருக்காங்க நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. லவ் பண்றோம் பிரதர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் தெரிஞ்சிருச்சுல. அவங்களுக்கும் இஷ்டம் இல்ல. நீங்க அவங்கள வேணான்னு சொல்லிடுங்க வீட்டுல. இப்ப கிளம்புங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்காக நாங்க வெளில எல்லாம் சுத்தும் போது உங்களை கூட கூட்டிட்டா போய் சுத்தி காட்ட முடியும்?
ஆள பாரு. கரெக்ட். என்ன கரெக்ட்? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சுத்தும் போது உங்க கூடவே இருந்து நீங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கலாம்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்ல சொல்றேன். வா வந்து வண்டி எடு. ஹலோ என்ன உள்ள ஏறிட்டான். மறைக்கிறாளே. ஏங்க ஏன் வந்துட்டு இப்படி சொன்னீங்க? நான் என்னங்க பண்றது? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அவர் அப்படியே காண்டா எப்படி போயிருவார்னு பார்த்தா கண்டினியூ பண்ணுவார்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேற வழியே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா அவன் நம்புற வரைக்கும் நான் உன் கூட தான் இருந்தாகணும், நீ என் கூட தான் இருந்தாகணும். வா வண்டி எடு. ஐயோ இவளை கூட்டிட்டு எங்க போறதுன்னே தெரியலையே. எங்கேயாவது போவோம். எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? எங்க நான் வேணா உங்களை எடுக்கிறேங்க. பாரு சரி. அடி கன்ஃபார்ம். எப்படி கோத்துட்டு போறா. வேணா நில்லுங்களேன், நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகே இந்த வரேங்க. எனக்கு அதான் வச்சிருக்கீங்கல்ல. எங்க நான் ஐஸ்கிரீம்காக சொல்லல, அப்புறம் அவனுக்காக சொல்றேன். ஊட்டி விடுங்க. ஊட்டி விடணுமா? அதெல்லாம் முடியாது போங்க. ஊட்டி விடுன்னு சொல்றேன்ல. ஏங்க ஊட்டில விட முடியாது. ஐஸ்கிரீம் வேணும்னா டப்பாவோட தரேன் சாப்பிடுங்க. ஓ அப்ப முடியாது. ஊட்டி உள்ளனா இவ பிளாக்மெயில் பண்ணுவா. ஊட்டி விடு. ஊட்டி விட்டா அவன் அடிப்பான். அவன் காண்டவர் வரைக்கும் ஊட்டி விடு. இந்தா பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணு. லவ்வர் மாதிரியே நடிக்கிறாளே. இவளை வச்சு ஸ்நாக்ஸே சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட வேண்டியதான். காலையில இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் தான் லவ் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்கேன். நீ எதுவுமே பேசவே மாட்ற. இப்படிலாம் இருந்தா அவனுக்கு டவுட் வந்துரும், நம்பவும் மாட்டான். ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசு. அங்கங்க பசங்கள்லாம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னெல்லாம் தெரியுமா பேசுவாங்க பொண்ணுங்க கிட்ட. ஏங்க ஒரு பொண்ணை நல்லா இம்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் எங்க சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்பயோ கமிட் ஆயிருப்பேன். இம்ப்ரெஸ் மா உனக்கு ஸ்வீட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? ஸ்வீட்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் என் கூட இருக்கும்போது கிலோ கணக்குல தின்னுவ? இவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே ஸ்வீட் ஆயிடுச்சு. அப்ப காரமா சாப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். காரமா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க. கருமண்டா. பார்த்தல்ல எப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன்னு. நானும் சிங்கிள் தானே, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணு. ஏங்க லவ் பண்ற முக்காவாசி பொண்ணுங்க தான் சிங்கிள்னா வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க ஒரு சிலர் இப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுல நீங்களும் இருப்பீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட மட்டும் பேசுற, அங்க எதுவுமே பேச மாட்ற. அங்க ஏதாச்சும் பேசி இம்ப்ரெஸ் பண்ணு. பசங்களுக்கு அங்க பேச தெரியாது. இப்ப பாருங்க சாம்பிள். பிரதர் நீங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட் லைம் சோடா சொல்லிடுங்க. ஆக்சுவலா நான் ஸ்வீட் லைம் தான் சாப்பிடுவேன், இவ சால்ட் லைம் தான் சாப்பிடுவா. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா ஸ்வீட் அண்ட் சால்ட்டை கலந்து சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணிடுங்க. என்ன 2 ஸ்டாவா? ஒரே ஸ்ட்ரா. ஸ்ட்ரால கூட எங்களை யாருமே பிரிச்சிடக்கூடாது. எப்படிங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ்? ஐயோ ரொம்ப காண்டாவறாருங்க. ஆகட்டும் கண்டுக்காத. அடிக்காம இருந்தா சரிங்க. என்ன ஆர்டர் பண்ணுவோன்னு பார்த்தா ஓடி போறான். என்னங்க அவர் போற வேகத்தை பார்த்தா நீ நினைச்சது நடந்துரும் போலயே. சூப்பருங்க. கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிங்க ஒரே டைலாக்ல எல்லாத்தையும் மாத்திட்டீங்க? என்ன மாதிரி பசங்கெல்லாம் பேச தெரியாம இல்லங்க, பேசக்கூடாதுன்னு இருக்கோம், அவ்வளவுதான். செம்மங்க. ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் என்னங்க ஆர்டர்? உங்களுக்கு ட்ரீட்டே வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. யாருனே தெரியாத எனக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் போய் சொல்றது மட்டும் இல்லாம உங்களை வேற போய் சொல்ல வச்சிட்டேன். சாரிங்க. எதுக்குங்க சாரிலாம்? படிக்கணுங்கிறதுக்காக கேட்டீங்க, ஏதோ என்னால முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணேன். அதான் உங்க மாமா வீட்டில் போய் சொல்லிடுறேன்ட்டார்ல, அப்புறம் என்னங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமும் நின்றோம், அப்ராட் போய் எம்பியும் பண்ணிடுவீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே செட்டில் ஆயிடாதீங்க, நம்ம ஊருக்கு வந்து வேலை பாருங்க.
கண்டிப்பாங்க. நான் அப்போ அப்படியே கிளம்புறேன். பை. மச்சான், வீட்ல பொண்ணு பாத்துருக்காங்கடா. சூப்பர்ரா. சூப்பரா? என்ன சூப்பரு? நான் லவ் பண்றது உனக்கு தெரியாது? லவ் மேட்டரை வீட்ல சொல்லான்னு பார்த்தா எங்க அப்பா வேற கட்டின அத்தை பொண்ணதான் கட்டணும் ஒத்த காலில் நிக்கிறான். உங்க அப்பாட்ட போய் சொல்லு, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இந்த பொண்ணு வேணான்னு. லவ் மேட்லாம் தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்கடா. அந்த பொண்ணா என்னை விட்டு போனாதான் உண்டு. நீ தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும். அந்த பொண்ணு யாராவது லவ் பண்றாளா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லடா. அவதான் ஆசைப்பட்டிருக்காளா? அவ ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்வஸ்ட்டை சொல்லுவோம். அப்ராட் போய் ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவா. இது போதுமே, படிக்க வச்சிருவோம். ஆனா அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லணும்னா கொஞ்சம் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸு, அவ அப்ராட்ல எந்த இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதோட டீட்டெயில்ஸு, அப்படியே அந்த பொண்ணோட நம்பரையும் அனுப்பிச்சு வச்சிரு. நாளைக்கு காலையில உனக்கு ஒரு ஃபோன் வரும் கூட, நானும் வருவேன். நான் மச்சான் ஓகேவா? மச்சான், நீங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்து உண்மையிலேயே லவ் பண்ணீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. டேய், பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டா நம்ம எப்படி இருப்போம்னு தெரியும்ல. அதுல உனக்கு பாக்குறப்ப அப்படி இருந்திருக்கு. மற்றபடி இது எல்லாமே உனக்காக தானே பண்ண. இப்ப என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை பொண்ணு அப்ராடும் போறா, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. அதுக்காக தான். மச்சான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. டேய், எதையும் எதிர்பார்த்து பண்றவன் ஃப்ரெண்ட் இல்ல, அப்படி எதிர்பார்த்து பண்றவன் ஃப்ரெண்டே இல்லடா. நீ ஹாப்பி ஆயிட்டல்ல, அவ்வளோதான். நீ போய் கல்யாண வேலையை பாரு. எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் போடலாமா?